நிறைய பேசணும். ஆனால் பேச வேண்டியது எல்லாமே டைரக்டர்கிட்ட தான் பேசணும், பாரதி ராஜா சார். இப்போ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு பெரிய துர்பாக்கியமான சூழ்நிலை தான் எனக்கு. நாங்கள் சினிமாவை தேடி வரும்போது ஒரு இரும்பு கோட்டையாக இருந்ததை ஒரு பெரியார் எப்படி தமிழ் சமுதாயத்தில் உடைச்செறிஞ்சு வந்தாரோ அந்த மாதிரி பாரதி ராஜா சினிமாவில் வந்து யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதலாக நாங்கள் டைரக்டராக வர்றதுக்கு முன்னால் அவங்கள மட்டும்தான் இப்போ ஒரு பெரிய டைரக்டராக நினச்சது பாரதி ராஜா மட்டும்தான். நான்லாம் அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாக்யராஜ் அவர் கூட ஒர்க் பண்ணார். நான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணலனால கூட மானசீகமாக எப்பவுமே எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறது, என்னுடைய மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறது பாரதி ராஜா சார். முந்தா நேற்று கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நாளைக்கு இன்னைக்கு இது நடந்துருச்சு, இல்லைன்னா நாளைக்கு அவரை நேரடியாக சந்தித்து உட்கார்ந்து பழைய கதைகளை எல்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு போகிறதா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னுடைய துரதிர்ஷ்டம் அவரை கடைசி நேரத்தில் பார்க்க முடியாமல் போச்சு. அவருடைய இது வந்து தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பேச முடியல.